Hello guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு கவி கோஸ்ட் ஸ்டோரிஸ். ஸோ கவி கோஸ்ட் ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் இங்கிலீஷில் சொல்கிறேன். இங்கிலீஷ் தான் நினைக்கிறேன், ஆனால் தெரியல. இங்கிலீஷில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன், ஆனால் தெரியல. இங்கிலீஷில் வந்து ஹிஸ்டரியா அப்படின்வாங்க. ஸோ நீங்கள் ஹிஸ்டரி கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஹிஸ்டரியா என்னது அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அது சத்தியமாக எனக்கு தெரியல அது இங்கிலீஷா அப்படின்ட்டு. பட் அதில் அப்படி தான் போட்டுருந்துச்சு, ஹிஸ்டரியா. வாயில் அதுக்கு பேர் ரசோக். ரசோக்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். தமிழில் அதுக்கு பேர் வந்து பேய் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ ஓகே ஆமா. ஓகே, என்ன தெரியுமா, நான் வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் தமிழ் வீடியோ சொல்ல போகிறேன். உங்களுக்கு தமிழில் சொல்ல போகிறேன். ராசோக் எக்ஸ்பிளனேஷன் இன் தமிழ். ஓகே, என்னென்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். யாருக்கு ரொம்ப ஆம்பளை பையன்களுக்கு ரொம்ப பேய் பிடிக்குமா, பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப பேய் பிடிக்குமா அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணி என்னோட நிலையில நான் பார்த்து பயந்துட்டேன். எனக்கு இங்கே ஃபுல்லாக நிலையில தெரியுது, நான் பயந்துட்டேன். நான் புதாடியில் இருக்குன்னா சைட் மிரர் பயந்துச்சு. ஓகே எடுங்க, பயப்படாத. ஓகே, இப்போ நான் வந்து ஓகே கதைக்கு வரும். ஓகே, என்னன்னா என்ன சொல்லுங்க கடவுளே. ஓகே, என்னன்னா யாருக்கு ரொம்ப பேய் பிடிக்கும்னு நான் சர்ச் பண்ணி பார்த்தப்ப கூகுளில் ஆம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா பொம்பளை பிள்ளைங்களுக்கு பிடிக்குமான்னு பார்த்தப்ப அதிகமான அந்த கூகுள் ரிசர்ச்சில் சொன்னது அதுங்க வந்து அதில் வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷனாக கொடுக்குறேன். ஓகேவா, இந்த எக்ஸ்பிளனேஷன் வீடியோவில் இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் என் வாயில் வளருது என் வாய். ஓகேவா, இன்னைக்கு ஏன் தரல, காலையிலேருந்து வாய் வளரிக்கிட்டு இருக்கு. ஓகே, மணி இப்போ எத்தனை தெரியுமா, 7:58 8 மணி. இன்னும் ஒரு நிமிஷம் நைட் ஆகல. சரி ஓகே விடுங்க கடவுளே, எனக்கு இன்னைக்கு முடியல. ஓகே விடுங்க கடவுளே. ஐயா என்னன்னா அதில் வந்து போடுறது என்னன்னா 100, இப்போ அதில் போடல நான் சொல்கிறேன். 100 ஒரு ஸ்கூலில் வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்குதுங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் 5 ஆம்பளை பையனுங்களுக்கு மட்டும்தான். ஆம்பளை பையனுங்க பேய் பிடிச்சிச்சின்னா மினிமம் வந்து 5 பேருக்கு தான் பிடிக்கும். 5 பேருக்குள்ளே தான் இருக்கும். இல்லை 5 பேருக்குள்ளே தான் வந்து பேய் பிடிக்கும். இல்லைன்னா வந்து மேபி எனக்கு தெரிஞ்ச ஒரு 6-5 அந்த மாதிரி தான் ஆம்பளை பையனுங்களுக்கு பேய் பிடிச்சா பிடிக்கும். ஆனால் பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேய் பிடிச்சிச்சின்னா அந்த 100 ஸ்டூடெண்ட்ஸில் 50 பொம்பளை பிள்ளைங்களுக்கு பேய் பிடிக்குமா. அப்போ அந்த பேய் வந்து ரொம்ப அட்டாக் பண்ணுறது வந்து கேர்ள்ஸ் தான். கேர்ள்ஸ் பார்த்துருந்துக்கோங்க. ஓகே, என்ன சொல்ல வந்தேன் மறந்துட்டேன். ஐயோ கடவுளே. ஓகே, என்ன தெரியுமா, அந்த பேய் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேயை நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பேய் வந்து விஷயம் உங்களை எதில் அட்டாக் பண்ணுன்னா, நீங்கள் வந்து அரைகுறையாக ட்ரெஸ் பண்ணியிருக்கு, இந்த இடுப்பு தெரிகிற மாதிரி கை தெரிகிற மாதிரி அந்த மாதிரிலாம் சட்டை போட்டிருந்தீங்கன்னா டக்குன்னு உங்களை பேய் இது பண்ணிடும், பிடிச்சிடும். 2வது ரொம்ப தொட்டதுக்கெல்லாம் தொட்டாலே பயப்படுறோம். அந்த கேஸ்லாம் வந்து டக்குன்னு போய் பிடிச்சிடும், அப்படின்றதுக்குள்ளே போய் பிடிச்சிடும். அடுத்தது 3வது வந்து என்னது நீ 3வது என்னன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல அந்த பேய் இருக்கு, நீ அங்கே போகாத அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அங்கே வந்து அந்த பேய்கிட்ட போ. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் டக்குன்னு பிடிச்சிடும் பேய். அந்த பேய் எப்படி தெரியுமா பிடிக்கும், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, இருட்டான இடத்துல நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன மாதிரி இருட்டாக இருக்கு, என்னை சுற்றி இங்கே மட்டும்தான் ஒரு வெளிச்சம், முன்னுக்கு ஒரு வெளிச்சம், அதாவது என்னை காடிக்கு வெளியே வந்து ஒரு வெளிச்சம் அடிக்குது, சுற்றி இருட்டு, பின்னாடி கூட இருட்டு தான் இருக்குது. இப்போ நான் கையை விட்டு டக்குன்னு ஒரு பேய் வந்து என்னை பிடிச்சா கூட எனக்கு தெரியாது. ஓகே விடுங்க, சொல்லி எனக்கு பயமாயிருச்சு. ஓகே
அந்த மாதிரி இருக்கும் பொழுது ராசோக்கில் ஸ்கூல் டைமில் நான் வந்து என்னோடய ஸ்கூலில் வந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப வந்து என்ன தெரியுமா, நான் நிறைய தடவை வந்து கேள்விப்பட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா வந்து நிறைய தடவை சொல்லுவாங்க, இந்தமாரி வந்து நீ மனுங்கா ஸ்கூலில் போனேன்னா உனக்கு வந்து கண்டிப்பாக பேய் சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு. நான் என்னோடய சின்ன வயசில் அந்த அக்கா சொல்லுவாங்க, நாய்க்கார அக்கா, அவன் சொல்லுவாங்க, நீ வந்து மனுங்கா ஸ்கூலுக்கு போயிட்டேன்னா உனக்கு வந்து பேய் சத்தம் கேட்கும், பேய் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பேய் சத்தம் கேட்கும், பேய் கத்துற மாதிரி சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் ஓகே அப்படின்னு சொல்லி நானும் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் நான் அதை மறந்துட்டேன். ஆனால் அவங்களுக்கு நிஜமாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேய் வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து பேய் பிடிச்சிச்சுன்னா டக்குன்னு ஒரு பிள்ளை கத்தும், அப்படி கத்தும், அந்த ஸ்கூலுக்கே விளங்குற மாதிரி கத்தும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பிள்ளை வந்து அந்த பிள்ளைக்கு பேய் பிடிச்சிச்சுன்னா அது பாவாடை அப்படியே ஏறிக்கும், கை நீட் கை சட்டை போச்சுன்னா இது வரைக்கும் வந்துடும் கை, அந்த மாதிரி வந்து ஆயிரும் அந்த பிள்ளைக்கு. ஸோ அந்த பிள்ளை, அதாவது அந்த பிள்ளைனா வேற ஏதோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு வந்து பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக போயிடாது, டக்குன்னு போகாது. நீங்கள் நல்லா மந்திரிச்சு போட்டு அதெல்லாம் பண்ணாதான் அது போகும். ஏன் வந்து நீங்கள் என்ன தெரியுமா, நீங்கள் வந்து ஒரு பொம்பளை பிள்ளை, இப்போ சும்மா நான் இங்கே வந்து கீரை பார்த்துறேன், இங்கே வந்து ஏதோ வந்து இந்த கை விட்டு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், வருதுன்னு வச்சுக்கோங்க, ஓகே எனக்கு பயமாக இருக்கு, ஓகே அப்படி வருது அப்படின்னா நான் வந்து பார்த்துட்டேன், எங்கள் அம்மா அப்பாட்ட நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கள் அம்மா அப்பா எதுவுமே என்ன பண்ணல, நான் சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, அது 2வது தடவை என்னை அட்டாக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து அப்பையும் நான் சொல்லலைன்னா 3வது தடவை என்னை அட்டாக் பண்ணும். அந்த டைமில் வந்து எனக்கு கண்டிப்பாக பேய் பிடிச்சிரும், அந்த மாதிரி எனக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். ஸோ அந்த மாதிரி தான் என்னை வச்சே நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே அவ்வளோதான் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோதான் தெரியும் இன்ஃபர்மேஷன்ஸ். ஆனால் நார்மலாக ராசோக் அப்படின்னா நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும். நார்மலாக ராசோக்கெலாம் ஸ்கூலில் பிடிக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் தெரியல, மேபி எனக்கு தெரிஞ்ச ஸ்கூலில் தான். நான் வந்து என்ன தெரியுமா சொல்லணும்னு நினச்சேன், என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, நீங்கள் வந்து நான் வந்து ஒரு படம் பார்த்தேன், அந்த படம் பேர் நான் வந்துட்டேன், ஆனால் அந்த படம் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்து அந்த படம் வந்து போன வருஷம் பார்த்தேன், அதாவது 2022 பார்த்தேன் அந்த படம். அந்த படத்தில் என்ன தெரியுமா இருக்கும், அந்த படத்தில் வந்து நைட்டு நான் பார்த்தேன் அந்த படம். அதில் வந்து ஒரு பேய் வரும், அந்த பேய் மூஞ்சி எப்படி தெரியுமா இருக்கும், அது அந்த எக்ஸாசிஸ் என்னமோ வரும், அந்த இங்கிலீஷ் படம் பேர் அது மறந்துட்டேன் நான். ஆனால் அது எக்ஸாசிஸ் தெரியல, எனக்கு மறந்துருச்சு, எக்ஸ்டென்ஷன்ஸாக என்னென்னமோ வரும், ஆனால் தெரியல. அந்த பேய் படத்தில் இங்கிலீஷ் படம், அதில் என்ன தெரியுமா, அந்த பேய் வந்து ஒரு சின்ன பிள்ளைக்கு பேய் பிடிக்கும், ராசோக்லாம் அந்த பிள்ளைக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து பேய் பிடிச்சோன்னே அது வந்து அந்த பிள்ளைய வந்து மூஞ்சி அப்படியே வயசானவங்க மாதிரி ஆயிரும். இன்னொன்று நான் சொல்ல மறந்துட்டேன், என்ன தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு பேய் பிடிச்சிச்சின்னா வயசானவங்க குரலில் தான் உங்களுக்கு வருமா. என்ன தெரியுமா, நீங்கள் உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்படி ஒரு பாட்டி தாத்தா அந்த மாதிரி தான் பேய் பிடிக்குமா, அந்த மாதிரி இந்த ஆள் தான் இன்னொரு பிள்ளைக்குள்ளே வந்து போடுவாங்க, அந்த பாட்டி தாத்தாவோட வாய்ஸ் தான் உங்களுக்கு வரும், பாட்டி தாத்தாவோட வாய்ஸ் தான் உங்களுக்கு வரும். எனக்கு பயமா இருக்கு, நான் லைட் திறந்துக்கிறேன். ஸோ லைட் திறக்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு வந்து பேய் பிடிக்கும், ஓகேவா. அந்த பிள்ளை நான் சொல்கிறேன், அந்த கதை இருக்குல்ல, அந்த கதையில் வந்து நான் பார்த்தப்ப அந்த பிள்ளை மூஞ்சி அப்படி சுருங்கி அந்த பிள்ளையோட வாய்ஸ் அப்படி வயசானவங்க மாதிரி மாறி, அப்போ அந்த பிள்ளைக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து பேய் ஓட்டுறதுக்கு ஆள் கூப்பிட்டு வருவாங்க.
அப்போ அந்த இது வந்து 90 டிகிரி கூலில் இருக்கும், கூல் அந்த ரூம் ஃபுல்லாக. ஆனால் அந்த பிள்ளை அப்படியே மெல்லிசான ஒரு நைட் கவுன் தான் போட்டிருக்கும். ரொம்ப மெல்லிசானது, சின்ன துணி மாதிரி தான் அந்த நைட் கவுன் இருக்கும் அந்த பிள்ளை போட்டது. ஆனால் மற்றவங்களாம் வந்து ஓவர் கோட், கேமராமேன், டைரக்டர் எல்லாமே ஓவர் கோட் போட்டு இருப்பாங்க அந்த ரூமில். ஆனால் அந்த பிள்ளை மட்டும் சின்னதாக, அந்த பேய் விட்டுறவங்களுக்கு கூட அந்த மாதிரி ஜாக்கெட் போட்டு தான் விட்டுருப்பாங்க. அந்த பிள்ளை லேசாக, அது எப்படி தான் அந்த பிள்ளை தாங்குனுச்சுன்னு எனக்கும் தெரில அந்த குளிரில். ஆனால் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சு ரசம் காணுச்சு, அதை வந்து ஓட்டினாங்க. அந்த படத்தில் நான் பார்த்தேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ். ஓகே, பாய் காய்ஸ். அடுத்து இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்ன வீடியோ சொல்லலாம் நான் யோசிச்சு வைக்கிறேன். அதுக்குள்ளே நீங்கள் ஸ்டே டியூன். பாய் பாய், டாடா.